உறவினர்கள் பண்பான வணக்கம். நான் திவா பேசுகிறேன். நான் இன்று பேசப்போகும் தலைப்பு தசரதர், ராமர், லக்ஷ்மணர், பரதன் நால்வரின் நேசம் பற்றி பார்ப்போம். தசரத மன்னர் 60,000 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாரு. 56 அரசர்களுக்கு முன்மாதிரியா இருக்காரு. ஒரு நாள் 4 மகன்கள் அவர் இருக்காங்க. அந்த 4 மகள்ல ஒரே ஒரு மகன் ராமரை மட்டும் அவர் ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் அரசபைக்கு ராமரை மட்டும் கூப்பிட்டு அவர் நடக்கிறத அழகு பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் விஸ்வாமித்ர முனிவர் அவர் யாகத்தை காப்பதற்காக இது ராமரை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல உடனே தசரத மன்னர் ஆச்சரியப்படுறாரு. அது காரணம் என்னதுன்னா ராமர் மேல தசரத மன்னர் வைத்திருந்த பாசம். அப்புறமா ஒரு முனிவருடன் அனுப்பிச்சு வைக்கிறார் ராமரை. ராமர் வனவாசம் செல்லும் போது ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு வெள்ளம் போல திரண்டுறாங்க. அப்போதைக்கு ராமர் நான் போயிட்டு வர்ற வரைக்கும் என் தம்பி பரதன் தான் ஆட்சி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா பரதனை பத்தி சொல்லிட்டு போறாரு. அப்புறமா ராமர் வனவாசல் செல்ல போறாருன்னு செய்தி கிடைச்சோன்னே லக்ஷ்மணர் நானும் உங்களோட வரேன்னு சொல்லி பாசத்தோட அவரும் வராரு அங்க வனவாசல் போறதுக்கு. அப்புறமா வனவாசல் போனதுக்கு அடுத்து ராமர் போனதுக்கு அடுத்து தசரத மன்னரால ராமரை விட்டு இருக்க முடியாம அவர் பிரிவை நினைச்சு தசரத மன்னர் உயிரை விட்டுறாரு. அப்போதைக்கு ராமருக்கு இந்த செய்தி கிடைச்சோடனே ராமர் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாரு, பாசத்தினால அழுகுறாரு. அப்புறம் ராவணோட போர் தொடுக்கும் போது லக்ஷ்மணர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. ராமர் மயங்கி கீழே விழுந்தாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹனுமான் வேகமா சரஞ்சீவி மலைக்கு போயிட்டு மலையில இருந்து மூலிகை எடுத்துட்டு அவங்க இருவரை காப்பாத்திடுறாங்க. பரதன் நான் அண்ணன் காட்டுக்கு போயிட்டாங்க, வனவாசம் போயிட்டாங்க, ஆனால் நான் மட்டும் எதுக்கு நான் ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் நாட்டுக்கே போகாம அவர் காட்டுல எப்படி வாழ்வாங்களோ அதே மாதிரி தரையில படுக்கிறாரு. அப்புறம் எப்படி காட்டுல சாப்பிடுவாங்களோ அதே மாதிரியே கீழே உட்காந்து சாப்பிட்றாரு. பழம் கனி அது மட்டும்தான் சாப்பிட்றாரு. இது அவங்களோட பாசத்தை காமிக்குது. நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நடுவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்றி. ஸ்ரீராமருக்கு ஜெய்.